Hi everyone, welcome to TRB Mechanical channel. இன்னைக்கு நம்ம வந்து basics of thermodynamics பார்க்க போறோம். First, thermodynamics. Thermodynamics is the branch of science that deals with energy and energy interaction and its effect on system and the surrounding. Energy and energy interaction na heat and work and its effect on the system and surrounding. ஓகேங்களா? It deals specifically with energy conversion, energy exchange and direction of the exchange. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the distance between the molecules வந்து size of the molecules விட ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது size of the molecules into 10 times அப்படின்னு போடுறப்ப தான் நமக்கு வந்து distance between the molecules வந்து கிடைக்கும். So in this approach the behavior of the individual molecule is taken into account and microscopic approach is also known as statistical thermodynamics approach. அப்புறம் microscopic approach is used எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா when the density of the gas வந்து ரொம்ப கம்மியாக இருக்க இடத்துல யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸ் அப்ரோச் இந்த இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தட் என்னன்னு பார்த்தா ரேரிஃபைட் கேஸ் ஃப்ளோ தியரி. ஓகேங்களா? மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படின்னு பார்த்தா சைஸ் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ் விட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அது வந்து கண்டினியூஸாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆவரேஜ் பிஹேவியர் தான் இங்கே வந்து பார்ப்போம். நாட் இண்டிவிஜுவல் மாலிகுலர் பிஹேவியர் இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஓகேவா? மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் ஆல்சோ நோன் அஸ் கிளாசிக்கல் தெர்மோடைனமிக் அப்ரோச். It is based on the assumption that matter வந்து continuously distributed and is called continuum. அப்புறம் இங்கே வந்து continuum approach தான் யூஸ் பண்ணுறோம் macroscopic approachல. when the number of molecules is very large and the mean free path is very small as compared to the system dimension. mean free path தான் என்னன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. average distance traveled by the gas molecules between the successive collisions. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு மாஸ் ஆர் ரீஜன் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறோம். சரௌண்டிங் அப்படின்னா எவ்ரிதிங் எக்ஸப்ட் த சிஸ்டம் வந்து சரௌண்டிங் சொல்கிறோம். சிஸ்டம்னால உடனே அஃபெக்ட் ஆகிற சரௌண்டிங் வந்து இமீடியட் சரௌண்டிங் சொல்கிறோம். பவுண்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா செப்ரேட்ஸ் சிஸ்டம் அண்ட் த சரௌண்டிங் விச் மே பி ரியல் ஆர் இமேஜினரின்னு சொல்கிறாங்க. பவுண்ட்ரி கேன் பி ஃபிக்ஸ்டாகவும் இருக்கலாம், மூவபிளாகவும் இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இது வந்து பவுண்ட்ரி ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். இந்த பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபிக்ஸ்டாகவே வச்சுக்கிறோம். இந்த கப்பை சுற்றி ஃபிக்ஸ்டு ஏரியா அப்படின்னு இது பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தா பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் கம்ப்ரெஷன் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறப்ப பவுண்ட்ரி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால் இது வந்து மூவபிள் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ங்கிறது எனர்ஜி அண்ட் மாஸ் இன்ட்ராக்ஷன் வச்சு 3 டைப்ஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இங்கே. ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு சிஸ்டம், நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டம், நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ்டு சிஸ்டம் எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்து படிங்க, அப்போ ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சிக்க. எக்ஸாம்பிள் பார்த்தா பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் வித்தவுட் வால் அப்படிங்கிறப்ப வால் வழியாக மாஸ் வந்து இன்லெட் வழியாக உள்ளே வந்து அவுட்லெட் வழியாக வெளியே போகிற சான்ஸே இல்லை. ஸோ மாஸ் வந்து ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறனால மாஸ் இன்ட்ராக்ஷன் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். எனர்ஜி இன்ட்ராக்ஷன் வந்து பிஸ்டன் மூலியமாக எனர்ஜி இன்ட்ராக்ஷன் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஹீட் ஆர் பை ஒர்க் அப்படிங்கிறப்ப ஒர்க் ஆர் ஹீட் சம்திங் அங்கே நடக்கும். ஸோ எனர்ஜி இன்ட்ராக்ஷன் எஸ். ஸோ மாஸ் இன்ட்ராக்ஷன் வந்து க்ளோஸ்டு சிஸ்டமில், எனர்ஜி இன்ட்ராக்ஷன் வந்து எஸ். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எக்ஸாம்பிள் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் வித் வால்ஸ், அப்புறம் டர்பைன்ஸு, கம்ப்ரெசரு, பாய்லர், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், ரேடியேட்டர், வாட்டர் ஹீட்டர் இதெல்லாமே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹீட்டர் எடுத்துக்கோங்க. வெளியே இருந்து கோல்டு வாட்டர் உள்ளே வருது. அது எனர்ஜி ஆர் பை ஒர்க் ஏதோ ஒன்று ஆகி ஹீட் ஆகி ஹாட் வாட்டர் வந்து வெளியே போகுது. ஸோ மாஸ் இன்ட்ராக்ஷன் வந்து அங்கே நடக்குது. ஸோ எஸ். எனர்ஜி இன்ட்ராக்ஷன் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ். ஸோ எஸ். ஓகேங்களா? ஐசோலேட்டட்ங்கிறது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க, ஒரு யூனிவர்ஸ் சம்திங் எக்ஸாம்பிள். தெர்மோ ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டால் மாஸும் எனர்ஜி இன்ட்ராக்ஷனும் நடக்காது. ஸோ நோ மாஸ் இன்ட்ராக்ஷன் அண்ட் நோ எனர்ஜி இன்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம்.
கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த சிஸ்டம் தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம்னு சொல்கிறோங்க. எக்ஸாம்பிள் வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், தெர்மல் கண்டக்டிவிட்டி, இதெல்லாம் அதோட ஒரு சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்டென்சிவ் ஆர் எக்ஸ்டென்சிவ். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்ட்ரின்சிக்னு சொல்லலாம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்ட்ரின்சிக்னு சொல்லலாம். அந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸாக இருக்கும், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிபெண்ட் ஆன் த மாஸாக இருக்கும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரெஷர், டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, டென்சிட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வால்யூம், என்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி. ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் ரெண்டாத்தையும் ஞாபகம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒன்று இன்டென்சிவ் ஆர் எக்ஸ்டென்சிவ், எய்தர் எனி ஒன். நல்லா இதெல்லாம் இதில் வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து டிவைடட் பை மாஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டியாக மாறி அது அதுவும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்ன சொல்லியிருக்கோம்? வால்யூம் சொல்லியிருக்கோம், என்தால்பி சொல்லியிருக்கோம், இன்டர்னல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ வந்து வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிவைடட் பை மாஸ் அப்படிங்கிறப்ப அது வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூமாக இருக்கும். அப்போ அது ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி வந்து பிலாங்ஸ் டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஒன்லி, அந்த மாதிரி. ஓகேங்களா. அடுத்தது ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். எனி கண்டிஷன் ஆஃப் த சிஸ்டம் வந்து ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம்ங்கிறோம். ப்ராசஸ்ங்கிறது சேஞ்ச் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராசஸ் இஸ் கால் ப்ராசஸ். ஒரு 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 ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகும். ஸோ நடுவில் வந்து சீரியஸ் ஆஃப் ஸ்டேட் வந்து பாஸ் ஆகிருக்குங்களா, அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாத்துன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க. நடுவில் வந்து அது ட்ராவல் ஆகக்கூடிய பாத், அந்த இதுதான் வந்து நம்ம வந்து பாத்துன்னு சொல்கிறோம். அதாவது சீரியஸ் ஆஃப் த ஸ்டேட் வந்து போயிருக்கும், அது பாத்துன்னு சொல்கிறோம். ப்ராசஸ் வந்து குவாசி ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், இல்லை நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. குவாசி ஸ்டாட்டிக் ஆர் குவாசி ஈக்லிபிரியம் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் விச் அக்கர்ஸ் வெரி ஸ்லோலி, அது வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். அது வந்து டினோட்டட் பை த ஜாயிண்ட் லைனாக நம்ம வந்து காமிப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்டன் சிலிண்டரில் வந்து கேஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது வெரி ஸ்லோவாக, இன்ஃபைனைட்லி ஸ்லோலி பண்ணும்போது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு அங்கேன்னு பார்க்கும்போது யூக்லிபிரியமாக இருக்கும். அதனால் வந்து அது வந்து quasi-static process அப்படிங்கிறோம். A process which is non-quasi-static is called non-quasi-static process and is denoted by dotted line. ஓகேங்களா, இங்கே dotted line. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்டன் சிலிண்டர் ப்ராசஸில் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது சடனாக வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். அப்போ வந்து அந்த பிஸ்டன் கிட்ட இருக்க மாலிகுல்ஸ் வந்து பைலப் ஆகிறதுனால அங்கே வந்து ஒரு ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இட் வில் பி நாட் யூக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்காது. அதனால் அது வந்து நான் குவாசி ஸ்டாட்டிக்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து த்ராட்லிங் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் bring back to the initial state, ஃபர்ஸ்ட் ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட் கொண்டு வரலாம் த்ரூ த same path as in the forward process with no change in the surrounding. In the process which is not reversible வந்து irreversible process தெரியும். Reversible process is the most efficient process and quasi-static process வந்து can or cannot be reversible இருக்கலாம். If a process வந்து reversible இருந்தால் அது வந்து நான் குவாசி ஸ்டாட்டிக்காக இருக்கும். பட் இன்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. இப்போ வந்து நான் குவாசி ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. இன்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் த பிஹேவியர் ஆஃப் த மாலிகல்ஸ். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகல்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ரேண்டம் மோஷனில் இருக்கும். ஓகேங்களா. ஒரு சம்திங் மாலிகல்ஸ் வந்து ரேண்டம் மோஷனில் தான் இருக்கும். அட் ஆர்டினரி ப்ரெஷர், டெம்பரேச்சர் அப்போ பார்த்திங்கன்னா அதோட மாலிகல்ஸ் அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். அதனால் வந்து
அது பாட்டுக்கு we assume that they move freely in the straight line according to the Newton's first law. However, எப்பயாவது வந்து they come close to each other அப்படிங்கிறப்ப due to intermolecular forceனால collision நடக்கும், அதனால் அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த மாலிகல்ஸ் வந்து ஒன்று வந்து கொலைட் ஆகிறது பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்ட் ஈச் அதராக இருக்கலாம் ஆர் வித் வால்ஸ். ஓகேங்களா, அந்த கொலிஷன் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். கன்க்ளூஷன் ஆஃப் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் மாலிகுல் வந்து கிவன் பை P is equal to 1/3 mnv². எம்ங்கிறது மாஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், விங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த கேஸ் மாலிகுல். ஓகேங்களா, இதில் வந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராங்க அப்படின்னா, இது வந்து நம்ம ஃபுல்லாலாம் பார்க்க தேவையில்லை, டெரிவேஷனெல்லாம் பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ் மாலிகுல் வந்து ப்ரொபோர்ஷனல் டு த absolute temperature. So 1/3 mnv² is equal to 3/2 kBT. Tங்கிறது absolute temperature. ஓகேங்களா, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸில் வந்து இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ் மாலிகுல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நெக்லிஜிபிள் சொல்லிடுறாங்க. மாலிகுலர் வால்யூம் வந்து நெக்லிஜிபிள் கம்பேர்ட் டு த கண்டெய்னர் வால்யூம். இதெல்லாம் அசம்ஷன். ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஐடியல் கேஸுக்கு வந்து கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். இஃப் இட் இஸ் அ ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர்னால் அது வந்து ரியல் கேஸ். ஓகேங்களா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா PV is equal to MRT. Pனா வால்யூம், இந்த Pனா ப்ரெஷர், சாரி, Vங்கிறது வால்யூம், T வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர், Rங்கிறது கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட், Mங்கிறது மாஸ். ஓகேங்களா, இப்போ வந்து R கேபிட்டல் R is equal to small r by capital M. ஸ்மால் ஆருங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதோட வேல்யூ வந்து 8.3 ஜூல் பர் கெல்வின் மோல் சொல்லலாம், இல்லைனா கிலோ ஜூல் பர் மோல் பர் கெல்வின், எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆறுங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை த மாலிகுலர் வெயிட். ஸோ அப்படி கொண்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் மாஸ் அண்ட் த மாலிகுலர் வெயிட் வந்து என்ன நம்ம இது பண்ணிடுறோம். n will be mass divided by molecular weight will be equal to n, which is number of moles. ஓகேங்களா, ஸோ PV is equal to n small rt. அது வந்து directly is equal to kBnt. இந்த டீயும் கேன்சல் ஆகிடும். ஸோ KB is equal to R by NB. ஓகேங்களா, NBங்கிறது அவகேட்ரா நம்பர் 6.022 into 10 power 23. நெக்ஸ்ட் வந்து கேஸ் லாவில் வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூமை வச்சு நிறைய லாஸ் இருக்குது. பாய்லி லா, சார்ல்ஸ் லா, கே-லூசாக் லா, ஜூல்ஸ் லா, அவகேட்ரா லா, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஓகேங்களா, இதில் வந்து பாயில்ஸ் லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கணும். பாயில்ஸ் லா, பாயில் பண்ணுறப்ப வந்து டெம்பரேச்சர், பாயில்னா டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா, PV is equal to MRT. அது அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அதில் வந்து டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டன்ட். ஸோ PV will be equal to கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இப்போ PV வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஓகேங்களா, இந்த PV is equal to கான்ஸ்டன்ட்டுங்கிற இந்த ஈக்குவேஷன் தான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து யார் இது ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா ராபர்ட் பாய்லி இன் 1662. அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட் ப்ரெஷர் ஆஃப் த கிவன் மாஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸ் வந்து வேரிஸ் இன்வெர்ஸ்லி as வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். பாயில்ஸ் லா, என்ன பாயில் பண்ணுவோம்,
பாயில் பண்ணுறப்ப டெம்பரேச்சர், பாயில்னா டெம்பரேச்சர், ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சார்ல்ஸ்லானா நம்ம சம் பிரின்ஸ் சார்ல்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீஸ் அண்டர் ப்ரெஷர் அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி சார்ல்ஸுங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கார் 1787. வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேங்களா. ஆல் பர்ஃபெக்ட் கேஸ் வந்து சேஞ்ச் இன் வால்யூம் பை 1/273 of its original volume at 0 degrees Celsius. At 0 degrees Celsius for every 1 degree change in temperature at constant pressure. Okay. Gay-Lussac equation. Gay-Lussacங்கிறப்ப ரிமைனிங் வந்து ப்ரெஷர் சொல்லியாச்சு, டெம்பரேச்சர் சொல்லியாச்சு, ஸோ ரிமைனிங் வந்து வால்யூம். ஸோ அதை வச்சுக்கிட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சுக்கிட்டு ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் வந்து வேரிஸ் டைரக்ட்லி அட் இட்ஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேங்களா. ஜூல்ஸ்லானாவே ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. du is equal to mcv dt அப்படிங்கிற ஜூல்ஸ்லா அப்படின்னாவே du is equal to mcv dt அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ du வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு dt அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. The change in internal energy is directly proportional to the change in temperature. dE or du is equal to mc dt. ஓகேங்களா. ஸோ du வந்து directly proportional to dt. எம்ங்கிறது மாஸ், சிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட். இது அடுத்தடுத்ததில் பார்ப்பீங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட், ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சிவி சிபின்னு பார்ப்போம். அவகேட்ரலாங்கிறது பார்த்தீங்கன்னா equal volume of all gases contains equal number of molecules at same temperature and pressure. அதாவது V வந்து directly proportional to N. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். PV is equal to N1 plus N2 plus etc. RT. So P is equal to P1 plus P2 plus P3. Consider mixture of non-interacting ideal gases, N1 moles of gas 1, N2 moles of gas 2, etc. in a vessel of volume V at temperature T and pressure P. In the equation, this is called the partial pressure of gas. Thus, the total pressure of mixture of ideal gas is the sum of the partial pressure. Total pressure ங்கிறது sum of the partial pressure. ஓகேங்களா. This is Dalton's law of partial pressure. இந்த இதோட ஈக்குவேஷன். ஓகேங்களா. sum of the total pressure of mixture of ideal gasங்கிறது sum of the partial pressure. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. thermodynamic equilibrium. thermodynamic equilibriumனா following types of equilibrium வந்து satisfy ஆகும். 4 types இருக்குது. thermal equilibrium, mechanical equilibrium, chemical equilibrium, phase equilibrium. thermal equilibriumனா temperature வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். மெக்கானிக்கல் யூக்லிபிரியம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து does not change with the time. ப்ரெஷர் வந்து does not change time anywhere in the system, does not change with the time. chemical equilibriumனா no chemical potent should be present. எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது. phase equilibriumனா the mass of the each phase வந்து should remain constant with